ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மேத் வித் கதிர் சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ராப்போசிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் அண்ட் கம்பேரிங் ஆஃப் ரேஷியோஸ் இந்த ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ், அதுக்கு டெஃபினேஷன் பார்த்துடலாம். when two ratios are having the same underlying simplest ratio form, then it is said to be equivalent ratio. இந்த டெஃபினேஷனை பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கு இல்லையா? இதை உடச்சி அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உங்ககிட்ட ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னாக்கா சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். சரிங்களா? பாருங்க, ராம் சாய் அப்படின்ட்டு பசங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ராம் வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கார், சாய் வந்து 75 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்காருன்னு சொல்கிறோம். நம்ம இந்த ரேஷியோ எப்படி சொல்லுவோம்? நம்ம 150:75 சொல்லுவோம், இல்லை 150/75 சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 150:75 நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். எப்படி வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுறதுன்ட்டு. காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் வச்சுருக்கோம்னா வேறு எல்லாரும் எடுத்துடணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ காமன் ஃபேக்டர் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா 2:1 அப்படின்னு வருது இல்லையா? அப்போ ராமோட ஹைட்டு வந்து 2 மடங்கு இருக்குது சாயோட ஹைட்டுக்கு அப்படிங்கிறோம். அது பிக்சரை பார்த்தாலும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது இல்லையா? ஸோ ஆனால் பாருங்கள், இந்த 2:1 அப்படிங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்க. இதே போல் இப்போ வேறு ஒரு 2 பசங்களை கம்பேர் பண்ணுறாங்களா, பிரியா அண்ட் தேவின்னு 2 பொண்ணுங்களை கம்பேர் பண்ணுறாங்களா. 120 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஸோ அங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 120:60 போட்டு அவங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். அங்கே கொண்டு வந்தாலும் அவங்களோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவா இருக்குது? 2:1 தான் இருக்குது. இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிளில் நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேர்கிட்டையும் எவ்வளோ கேக் இருக்குதுன்னு கம்பேர் பண்ணுறோம். அவர்கிட்ட 2 ஸ்லைஸ் ஆஃப் கேக் இருக்காமல் என்கிட்ட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் கேக் தான் இருக்குன்றோம். அப்போ இங்கே பாருங்கள், ஏற்கனவே இது வந்து 2:1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே இதை குறைக்க முடியாது. கொடுத்ததே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் வச்சுருக்கோம் நாங்கள் 2 பேரும். கேக் வச்சுருக்கிற ஸ்லைஸ் பார்த்தாலே. ஸோ அதெல்லாம் குறைக்க வேண்டிய வேலை இல்லை. எனக்கு அப்புறம் குறைக்க வழியே இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3 இடத்துல நம்ம 3 டிஃப்ரெண்ட் ரேஷியோ போட்டிருக்கோம். 150:75, 120:60, 2:1. இந்த 3த்துலேயும் பாருங்கள், இவங்களுடைய அடிப்படை ஆர் அண்டர்லையிங் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அதை எவ்வளோ குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எங்கே போய் நிற்குது அப்படின்றோம். அதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அந்த அண்டர்லைங் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவா இருக்குது? 3 பேருக்குமே 2:1 தான் இருக்குது. அப்போ இந்த 3 ரேஷியோவும் இஸ் செட் டு பி இன் ஈக்குவலண்ட் ரேஷியோ ஃபார்ம். சரிங்களா? ஸோ அதை எப்படி எழுதலாம்? நம்ம 150/75 is equal to 120/60 is equal to 2/1. சரிங்களா? ஒரு ரேஷியோவையும் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர்ன்ற ஃபார்மேட்டில் போட்டு ஈக்குவல் டு போட்டு எழுதிடலாம். சரிங்களா? இதே போல் நம்ம இந்த ஈஸ்ட் ஃபார்ம்லையும் சொல்லலாம். 150:75 is equal to 120:60 is equal to 2:1 அப்படியும் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். ஞாபகம் வச்சுங்க, யூ ஜஸ்ட் ஹாவ் டு சிம்பிளிஃபை இட் டு தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளஸ்ட் ஃபார்மை கொண்டு வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தான் இருக்காரான்னு செக் பண்ணுங்கள். எல்லோரும் அப்படி இருந்தாங்கன்னா அதான் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது இப்போ கம்பேர் ரேஷியோஸ். சரி, கம்பேர் ரேஷியோஸ் எதுக்காக தேவை அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் பொருள் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் பொருள் இருக்குது. நீங்கள் எத்தனை மடங்கு அவரோட அதிகமாக இருக்கீங்க கம்மியாக இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணுறீங்க. இதே போல் வேறு யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர கம்பேர் பண்ணுறாரு. அது பொருளாக மட்டும் அவசியம் இல்லை, வேறு எதுவாக கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுப்போம். எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ சாதம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ சாதம் செய்கிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ கப்பு ரைஸ் போடணும், எத்தனை கப் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 1 கப்பு ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் இன்னொருத்தர் வந்து நான் கேக் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? 4 பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் தான் ஒரு கேக் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் டு வாட்டர் ரேஷியோ எப்படி சொல்லலாம்? நம்ம 1/3 சொல்லலாம். அதே மாதிரி கேக் டு பிரெட் ரேஷியோனா சொல்லலாம் 1/4 சொல்லலாம். ஒரு கேக் செய்கிறதுக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படுது. 1 கப்பு ரைஸை செய்கிறதுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படுது. ஸோ இப்போ இதில் எந்த ரேஷியோ ஜாஸ்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இதை வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டே போகிறோம்.
சரிங்களா? எந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் 2 பேருக்கும் ஒரே டினாமினேட்டர் வராங்கன்னு செக் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் 2 பேருக்கும் சேமாக எப்போ வராங்களோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டரை செக் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பெரிய ரேஷியோ. ஏன்னா 2 பேருக்கும் இப்போ வந்து 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு அமௌண்ட் ஆஃப் தண்ணி, வேறு வேறு அமௌண்ட் ஆஃப் பிரெட் ஸ்லைஸ் தரும். ஆனால் 2 பேருக்கும் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு ஒரு குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எவ்வளோ செய்ய முடியுது மேலே அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த டினாமினேட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் நான் இங்கே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் 2/6 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 6 இருக்குது. ஆனால் எங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் என்கிட்ட வந்து 1/4 தான் இருக்கார். அது 4 இருக்குது. ஸோ அது 4 இருக்கிறதுனால அவரையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் மேலே இங்கேயும் அங்கே 2/8 வருது. இப்போ பார்த்தாக்கா கம்பேர் பண்ணலாமான்னு பார்த்தா பண்ண முடியல. ஏன்னா டினாமினேட்டர் இங்கே 6 இருக்குது, அங்கே 8 இருக்குது. 2 பேரும் சரியில்லை. ஸோ யாருக்கு கம்மியாக டினாமினேட்டர்னு பார்த்தா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2/6 இருக்கிறவர் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு நான் திரும்பவும் வந்து இப்போ நான் இங்கே இந்த 2க்கு பதில் நான் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 1/3 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணிங்கனாக்கா 3/9 அப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ 3/9 இருக்குது. ஆனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 2/8 தான் இருக்குது. இப்படி கம்பேர் பண்ணாக்கா திரும்பவும் டினாமினேட்டர் சேமாக இல்லை, 2 சரிப்பட்டு வராது. நான் 3ஆல் பண்ணுறேன் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ என்ன பண்ணுறேன், 3ஆல் பண்ணுறேன். பண்ணனா இங்கே என்ன ஆயிடுத்து, எனக்கு 1/4 இன்ட்டு 3/3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 3/12 வந்துருச்சு. ஸோ 3/12 வந்திருக்கு. ஆனால் அங்கே 12 டினாமினேட்டர் இருக்குது, இங்கே 9 தான் இருக்குது. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சரி வேண்டாம் 3 வேண்டாம் 4ஆல் பண்ணி பார்ப்போம்னு 4ஆல் பண்ணுறேன். 4ஆல் பண்ணனா 1 × 4/3 × 4 மேலே பார்த்தீங்கன்னா 4, கீழே பார்த்தா 12 வந்துருச்சு. அப்போ பார்க்குறேன், இப்போ செக் பண்ணி பார்த்தா இங்கேயும் கீழே 12 இருக்குது, அங்கேயும் கீழே 12 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 12, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 12. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, பொதுவாக 12 கப்ஸ் ஆஃப் தண்ணி கொடுத்தாக்கா எத்தனை கப்பு ரைஸ் செய்ய முடியும் அப்படிங்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சொல்லி கேட்டிருக்கேன். அதே போல் 12 பிரெட் ஸ்லைஸ் கொடுத்துருந்தனாக்கா எத்தனை கேக் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் கேட்குறோம். அது எத்தனை செஞ்சுருப்பீங்க, எத்தனை கப்பு வடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறவர் தான் நியூமரேட்டரில் இருக்கார். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தா இங்கே 4 கப்பு ரைஸ் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறோம், 3 ஸ்லைஸ் கேக்கு தான் செஞ்சுருக்கலான்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போ கீழே டினாமினேட்டர் 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணதுனால நமக்கு தெரிஞ்சு போச்சு, 2 பேரையும் ஒரே தராசில் வச்சு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது 1/3 தான் வந்து 1/4ஓட பெரிய நம்பர். அப்போ யார் பெரியவர் அப்படின்னாக்கா 1/3 ரேஷியோ தான் வந்து 1/4 ரேஷியோட பெரிய ரேஷியோ. சரிங்களா? இதுதான் வந்து கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ். இங்கே வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சி வந்துகிட்டே இருந்தோம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, எல்சிஎம் மெத்தட். அது பிறகு பார்க்கலாம். சரிங்களா? இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.